இப்போ பரந்தூர்ன்றது ஒரு கிரீன் ஃபீல்டா இருக்கு. அதாவது எதுவுமே இல்லாம புதுசா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம கட்டக்கூடிய வெறும் ஒரு லேண்டை மட்டும் வச்சுட்டு அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டக்கூடியது தான் இந்த கிரீன் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த ஹைதராபாத், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் இங்க எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்க. இதனால அவங்களுடைய growth எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. சென்னை ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆன ஒரு சிட்டியா இருக்கு. இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இந்த ஏர்போர்ட்டால எக்கனாமிக் growth ஆனது அதிகமாகும், பல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனது வரும், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இதோட growth ஆனது அதிகமாகும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் பண்றோம்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேச்சரை நம்ம அழிச்சிட்டு நம்ம பண்ணணுமான்றது தான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. அண்ட் இந்த பரந்தூர் மக்கள் பல வருஷமாக பல ஜெனரேஷனலாகவே அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய லேண்டை விட்டுட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகணுமான்றது இந்த இடத்துல கேள்வியா இருக்கும். அண்ட் அதை தாண்டி ஒரு சில பிளேசஸ்லாம் எப்படி இருக்குன்னா விவசாயத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸா நேச்சுரலாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் எல்லாம் நம்மளால உருவாக்க முடியுமா? இப்போ ஒரு மலையை நம்மளால உருவாக்க முடியுமா? அதுக்கப்புறம் ஒரு மவுண்டன், இந்த மாதிரியான விஷயங்கள், இயற்கையான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளால உருவாக்க முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரியை கட்டலாம், ஒரு கம்பெனி, இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான டெவலப்மெண்ட் நம்ம கொண்டு வந்தாலும் நேச்சரை நம்மளால உருவாக்க முடியுமான்றது கேள்வியா தான் இருக்கு. இதனால என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வரலாம். இந்த ஒரு ஏர்போர்ட் கட்டுனா இந்த இடத்துல பல தண்ணி போகக்கூடிய இடங்கள்லாம் அதோட நேச்சுரலான அந்த ஃபோர்ஸ் எல்லாமே இழந்துரும். ஸோ வாட்டர் ஃப்ளோ எல்லாமே அதோட இடத்தையே மாற்றி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு மழை வந்துச்சுன்னா சென்னைக்கு ஃப்ளட் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு பல ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணி சொல்றாங்க. இந்த இடத்துல எக்கனாமிக் growth டெவலப்மெண்ட்டுக்காக பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க.